பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏராளமான அனுபவத்தினுடைய சாரத்தை தன்னுடைய நம்பிக்கையான வார்த்தைகளில் அப்படியே விதைத்து கொண்டே இந்த பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இதில் உங்களுடைய பயணம் இலக்கற்ற பயணம், அதையும் நீங்கள் சொல்லுவீங்க. நான் வந்து சுற்றுலா பயணி அல்ல, ஒரு தேசாந்திரியாக இந்த ஒரு நாடோடியாக நீங்கள் பயணிச்சுட்டே இருக்கிறீங்க. அதிலும் குறிப்பாக வந்து இந்த புத்தரை தேடிய உங்கள் தேடல் அப்படின்றது, அது என்ன காரணம்? புத்தரை மையப்படுத்தி உங்கள் பயணம் போகிறது? எனக்கு புத்தன் மீது, புத்தனுடைய சிந்தனைகள் மீது, புத்த வாழ்வியலின் மீது ஒரு பெரிய பற்று உண்டு. எப்போ என் வீட்டில் நிறைய புத்தர்கள் இருக்காங்க, புத்தரை பார்க்குறேன். உலகத்துக்கு தான் புத்தனுக்கு வந்து ஒரு 2500 வருடம் ஆயிடுச்சு. எனக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தனுக்கு 25 வயசு தான் ஆகுது. ஒரு 25 வயது உள்ள தோழன் தான் புத்தன் எனக்கு. நான் அறிந்து கொள்ள தொடங்கிய ஒரு புத்தன் இருக்கார் இல்லையா, அந்த புத்தனை ஒரு 25 வருட காலம் மேலாக நான் அறிஞ்சிட்டு இருக்கேன். இந்த புத்தன் என்னுடைய சக தோழன் தான், என்னுடைய ஒரு நண்பன் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை அள்ளி தந்த அந்த மனுஷன் யாரு, என்ன மொழி பேசினா, எங்கே இருந்தான், எப்படி நடந்தான், அதை தேடி பார்த்துருக்கேன். இன்னைக்கு பௌத்தம் ஒரு பெரிய நீங்கள் வழிபாட்டு தலங்கள் அல்ல, ஒரு சமயமாக கூட நம்ம அதை பற்றி கருதலை. ஆனால் உலகெல்லாம் புத்தத்தை கொண்டாடும் போது அவங்க இந்தியாவில் தானே இருந்தது, இந்தியா ஏன் கைவிட்டதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு வரலாற்று சோகம் இருக்குது எனக்கெல்லாம். ஏன் இந்தியா பௌத்தத்தை கைவிட்டது? இவ்வளவு பெரிய ஞானத்தை, இவ்வளவு பெரிய ஞான மரபை ஏன் கைவிட்டது? மேலே கைவிடலை, வேற வடிவமாக மாற்றி கையில் வச்சுக்கிட்டோம். இன்றைக்கும் நம்ம செய்யக்கூடிய அன்றாட பணிகளுக்குள்ள பௌத்தத்தினுடைய சாரம் இருக்கு. இன்னொரு வகையில் எனக்கு தோணுது, புத்தன் வந்து இந்தியாவினுடைய இந்திய மனதினுடைய ஒரு உச்சத்தை தொட்ட மனிதன். அந்த ஞானம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு 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 உன்னத நிலைனா, அந்த நிலையை சாமானியனுக்கு கொடுத்தவன் அவன். ஏதோ ஒரு வகையில் நான் வந்து ஒரு புத்த சமயத்தை என்னுடைய வாழ்வியல் அறமாக கொண்டு வந்தான். ஒரு 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 எழுத்தாளன் இப்படி ஒரு தேசாந்திரியாக பயணம் மேற்கொண்டு இருப்பவரால் தான் ஒரு எழுத்தாளராக பரிமளிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, எல்லாருக்குமே எழுத்தாளன் இல்லை, எல்லோருக்குமே பயணம் தேவை. இங்கே போய் இதை செய்வதற்காக போகிறது அப்படின்னு இல்லாமல் ஒரு பயணத்தை மேற்கொள்வது. பயணம் மேற்கொள்ள தொடங்கிய பிறகு என்ன ஆகும், மெல்ல நீங்கள் உங்கள் அடையாளங்களை இழப்பீங்க. உங்கள் வயது கிடையாது, உங்கள் படிப்பு கிடையாது, உங்களோட ஆளுமை கிடையாது. நீங்களும் மற்றவர்களும் ஒரு பயணி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் கேட்டுக்கொள்வேன், நீங்கள் இந்தியாவை பாருங்கள், குறுக்கு நெடுக்குமாக பாருங்கள், 4 பக்கமும் பயணம் பண்ணி பாருங்கள். ஒரு 5 ஆண்டுகள் ஒரு பகுதின்னு எடுத்துக்கிட்டால் கூட 20 ஆண்டுகள் தேவைப்படும். நீங்கள் இந்த இந்தியாவை பாருங்கள், பார்த்தா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நீங்கள் உங்களுக்கு ஆள் மாறிடுவீங்க. ஒரு சொல்லுக்காகவே நான் காத்திருப்பேன், அப்படி இல்லைன்னா என்னுடைய முன்னோர்கள் பாரதி இருக்கிறான், சைவ திருமுறைகள் இருந்து அந்த சொல்லை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க சார். உங்களுடைய நாவல்களினுடைய தலைப்புகள் அதுக்கெல்லாம் யாமம், உருபசி அப்படின்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த சொல்லுக்காக எப்படி அது எப்படி அந்த தலைப்பாக மாற்றுறீங்க சார்? அது ஏன்னா எனக்கு வந்து ஒரு உரைநடையிலேயே கூட வந்து நான் சொற்களை நேசிக்கிறவன். கவிஞர்கள் தான் பொதுவாக ஒவ்வொரு சொல்லையுமே வந்து முக்கியம் நினைப்பாங்க. எனக்கு சில சொற்கள், அந்த சொற்களுக்கான ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தம் தரக்கூடிய சொல்லாக இருக்கணும். அப்படி இருக்குள்ள சொல்ல தேடுவேன். இன்னொன்று அந்த சொல்லை புதுப்பிப்பேன். இப்போ ஜாமம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நான் யாமம் அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்துட்டு நல்லென்றுட்டே யாமம் அப்படின்னு சொல்லி அந்த சங்க இலக்கியத்தில் வருது. நான் அந்த யாமத்தை இங்கே எடுத்துட்டு வரேன், சங்க காலத்தில் இருக்க யாமம் அப்படின்னு. அதே இதில் அந்த சொல் இன்னைக்கு கேட்கும் போது புதுமையாக இருக்குது, நம்ம பயன்படுத்தாத சொல்லா இருக்கு. நிறைய பாராட்டுகளாக வந்திருந்தது அந்த குறிப்பிட்ட ஜானரில் சார். வந்து மகாபாரதம், அதை வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தோடு முன்னுணர்ந்து அதை மையமாக இது எழுதப்பட்ட, தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல் அப்படின்னு சொல்லாங்களே, அது எப்படி அது இன்னமும் பல இடங்களில் நாட்டார் வழக்காக இருக்குது, வாய்மொழி பாடல்களாக கூட மகாபாரதம் இருந்தாலும் கூட திரும்ப அதை உபபாண்டவமாக எழுதணும்னு ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? மகாபாரதம் போன்ற ஒரு பெரிய இதிகாசங்கிறது வெறுமனாக அது வந்து ஒரு இதிகாசம் அல்லது வந்து ஒரு பெரிய நூல் அப்படின்னு மட்டும் கருத மாட்டேன். இந்தியாவினுடைய ஒரு நினைவு தொகுப்பு தான் அது. மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகம் உள்ளது. தமிழில் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு 15,000 பக்கம். 15,000 பக்கம் உள்ள மகாபாரதத்தை யார் படித்தா? யாரும் படித்ததே இல்லை. அப்போ தமிழர்கள் இவ்வளோ மகாபாரதத்தை பற்றி பேசினா கூட கேட்ட வாய்மொழி மகாபாரதம் தான், படித்ததில்லை. கும்பகோணத்தில் இருக்க ராமானுஜாச்சாரியார் மொழியாக்கம் செய்த சமஸ்கிருதத்திலிருந்து வெளியான தொகுப்புகள் எல்லாமே இருக்குது, ஒருத்தரும் படிக்கலை. படித்தவர்கள் எல்லாம் குறைவானவர்கள், ஒரு 1000 பேர் படிச்சிருப்பாங்கன்னு வேணால் வச்சுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியுமே. அப்போ கேட்டுத்தான் மகாபாரதம் நமக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு மகாபாரதம் வந்து ஒரு மிகப்பெரிய பொருள். ஊடகங்கள் எல்லாமே மகாபாரதம் காட்டுது, நாவல் வெளியாகுது, புதிய புதிய கதைகள் அதுலேருந்து எடுக்கப்படுது.
நான் எழுத தொடங்குகிற அந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாபாரதத்தின் மீது வெளிச்சமே இல்லை. 1-2 புத்தகங்கள் தான் மகாபாரதத்தை பற்றி வெளியாகிறதும் இல்லை. அப்போ எனக்கு தோணுச்சு, இதை ஒரு நாவலாக நான் எழுதணும், மகாபாரதத்தில் இல்லாத கதைகளை நான் எழுதணும், மகாபாரதம் போலவே எழுதப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உபபாண்டவங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினேன். அது மகாபாரதத்தின் மீதான ஒரு புனைவு. மகாபாரதம் போலவே இதுவும் ஒரு புனைவு தான். இதனாலே என்ன இருந்துச்சுன்னா, இந்த மகாபாரத புத்தகம் 10 பதிப்புகளுக்கு மேலே வந்திருக்கு, நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு, விருதுகள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு வகையில் என்னால் திரும்பி எழுதவே முடியாத புத்தகம் நான் உபபாண்டவத்தை தான் சொல்லுவேன். நீங்கள் இந்திய மொழிகள்லேயே மற்ற பிற மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை ரொம்ப ஆழமான அனுமானத்தோடு நீங்கள் வாசிக்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. உலக இலக்கியம் சார்ந்தும் நிறைய வாசிச்சுட்டே இருக்கிறீங்க. அந்த இடத்திலிருந்து நவீன தமிழ் இலக்கியம் எதை நோக்கி பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்க, அல்லது இன்னும் எதை நோக்கி பயணிக்க வேண்டும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, சமகால தமிழ் இலக்கியத்தின் மீது எனக்கு எப்போவுமே ஒரு பெருமிதம் உண்டு. உலகின் எந்த மொழிக்கும் இணையான படைப்பாளிகள் இங்கே வாழ்கிறாங்க, படைப்புகள் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் அங்கீகரிக்கப்படலை. உலகத்தால் அந்த அங்கீகாரம் தமிழுக்கு வழங்கப்படலை. உலகின் மிகச்சிறந்த சிறுகதைகளை எடுத்தீங்கன்னா, அந்த 10 வரிசையில் இடம்பெறக்கூடிய சிறுகதைகளை எழுதிய ஏராளமான தமிழ் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. நல்ல சிறந்த உலகினுடைய மிகச்சிறந்த நாவலில் ஒரு பட்டியலிட்டால் அந்த பட்டியலில் இடம்பெற தகுதி உள்ள நாவல்கள் நம்மகிட்ட இருக்கு, கவிதைகள் நம்மகிட்ட இருக்கு, கட்டுரையாளர்கள் நம்மகிட்ட இருக்காங்க, ஆய்வாளர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. ஆனால் உலகத்தில் அந்த இடம் நமக்கு கிடைக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, உலக இலக்கியங்கிறது முழுவதும் ஆங்கில மொழி சார்ந்தது, இல்லைன்னா ஆங்கில ஊடகங்கள் சார்ந்தது, ஆங்கில பதிப்புத்துறை சார்ந்தது. ஆங்கிலத்துக்கு இதெல்லாம் அறிமுகப்படுத்தவே இல்லை. இப்போ தான் திருக்குறளுக்கே ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்துட்டு இருக்கு, சிலப்பதிகாரம் மொழிபெயர்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போ எங்களெல்லாம் வந்து சேருவாங்க? எங்கோ ஒரு ஸ்பானிஷில் எழுதுகிற கப்ரியல் கார்சியா மார்க்வெஸ் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம ஊரில் படிக்கப்படுறாரு. ஆனால் ஒரு தமிழ் எழுத்தாளர் கூட இன்றைக்கு வரைக்கும் ஸ்பானிஷில் மொழிபெயர்க்கப்பட்டதே கிடையாது. அப்போ நம்ம வெளியில் போகவே இல்லை, ஆனால் உலகம் நம்மள்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. வந்து இந்த இலக்கியங்களுடைய பாதிப்பால் இந்த இலக்கியங்களுக்கு நிகரான படைப்புகளை தமிழ் இலக்கியம் கொடுத்திருந்தா கூட தமிழ் இலக்கியத்துக்கு அங்கே போகிறதுக்கு முக்கியமான காரணம் இது குறித்த எந்த விழிப்புணர்வும் நம்மகிட்ட இல்லை. இன்னொன்று, சர்வதேச பரிசுகளுக்கு நாம் வந்து போட்டியிடணும்னா மொழியாக்கம் செய்யப்பட்டு சிபாரிசு செய்யப்படணும். கல்வி புலங்கள் தான் சிபாரிசு செய்யப்படணும், பண்ணப்படுறதில்லை. இலக்கியத்தில் ஒருவருக்கு நோபல் பரிசு கிடைப்பதை விடவும் உயர்ந்த விருது இருக்குது, அதுக்கு பேர் டப்ளின் இம்பேக்ட் அவார்டு அப்படிங்கிறது. அதுதான் பெரிய விருது. டப்ளின் நகரத்தினுடைய நூலகம் தான் அதை கொடுக்குது. மதிப்பிலும் கூட அது கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் பரிசு கொடுக்குது. அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அது எப்படி பரிசு தேர்வு செய்யுதுன்னா, நூலகங்கள் தான் அதுக்கு சிபாரிசை சரி செய்யணும். நூலகங்கள் தான் அதற்கான பரிந்துரையை அனுப்புவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய நூலகங்கள் அதுக்கு அனுப்பும்போது ஒரு முறை கூட ஒரு இந்திய எழுத்தாளர் கூட அனுப்பப்படவே இல்லை. இப்போ தான் அனுப்பப்பட்டிருக்கிறாரு. அந்த பரிந்துரை பட்டியலே இல்லை. தமிழ் எழுத்தாளர்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் பரிந்துரை செய்யப்பட்டால் தான் அந்த இடம் கிடைக்கும், கிடைச்சா தான் இம்பேக்ட் அவார்டு வாங்குவீங்க, வாங்கினா தான் உலகத்துக்கு கிடைக்கும். அப்போ எப்போ நடக்கும்? அரசு இதுக்கு முயற்சிக்கணும், கல்வி நிலையங்கள் முயற்சிக்கணும், தனிநபர்கள் முயற்சிக்கணும், எழுத்தாளர்களையுமே கூட மொழிபெயர்ப்பாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருக்கிறவங்க முயற்சிக்கணும். இணைந்து செய்தால்தான் இந்த அங்கீகாரம் கிடைக்கும். நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வி, ஒரு விமர்சனபூர்வமாக கூட அது சொல்லுவாங்க. நீங்கள் தொடர்ந்து பல பத்திரிகைகளுக்கு, வாரம் வாரம் மாத இதழ்களுக்கு தொடர்ந்து எழுதிட்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். இலக்கிய உலகில் ஒரு இயக்கமாகவே நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு விமர்சனமாக, ஒரு நெருக்கடிக்காகலாம் அப்படி ஒரு காத்திரமான படைப்புகள் வந்துடாது, படைப்பு என்பது அப்படியே தோன்றுகிற போது வரக்கூடியது தான், நெருக்கடிகளுக்குள்ளாம் சிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனம் கூட வைக்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது என்ன மாதிரியான படைப்புங்கிறது ஒருவருக்கு வந்து ஒரு நாவலோ அல்லது வந்து ஒரு கதையோ ஒரு கவிதையோ தோன்றும் போது எழுதலாம், அது தவறு இல்லை, அப்படி ஒரு எழுத்தாளனும் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைய காலத்தில் ஒரு எழுத்தாளருங்கிற ஒரு நாவல் எழுதிட்டு, ஒரு சிறுகதை எழுதிட்டு, ஒரு கவிதை தொகுப்பை போட்டுட்டு நீங்கள் ஓய்வாக இருக்க முடியாது. அந்த காலம் அல்ல. இன்றைக்கு எழுத்தாளர் செய்ய வேண்டிய பணிகள்ங்கிறது நிறையா இருக்குது. எழுத்தாளர்களுக்கு வந்து அவர்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிற, அவர்கள் ஈடுபாடு கொண்ட துறைகள் சார்ந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. நான் அல்ல, என்னுடைய சமகாலத்தின் உலகத்தினுடைய அத்தனை படைப்பாளிகளுமே தீவிரமாக எல்லா இதழ்களையும் எழுதிட்டு இயங்கிக்கிட்டு தன்னை ஒரு பெரிய இயக்கம் போல கருதுகிறவர்கள் தான் உலகத்தினுடைய சமகால படைப்பாளிகளாக இருக்காங்க. நமக்கெல்லாம் இல்லாத அவர்களுக்கு ஒரு கூடுதல் சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர்கள் நேரடி அரசியலில் நின்று நேரடி சமூக மாற்றங்களுக்கு துணையாக இருந்து அரசினுடைய பிரதிநிதிகளாக, அம்பாசிடராக அக்டோவியோ பாஸ் இருக்கிறாரு. கப்ரியல் கார்சியா மார்க்வெஸ் வந்து கியூபா அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோவோட கியூபாவினுடைய பிரதிநிதியாக ரஷ்யாவுக்கு போகிறாரு.
ஒரு எழுத்தாளர்கள் எழுத்தை தாண்டி இவ்வளோ உயரத்துக்கு போகிற இவ்வளோ பணிகள் செய்கிற காலகட்டத்தில் இப்போவும் நான் விரும்பினா எப்பயாவது ஒரு கதை எழுதுவேன் சார், நான் என்னைக்காவது ஒரு கவிதை எழுதுவேன் அப்படின்னா உலகம் உங்களுக்கு அந்த இடத்தை தான் கொடுக்கும், அதுக்கு மேலான எந்த இதையும் கொடுக்காது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் இயங்கிக் கொண்டே இருப்பதுக்கு உங்களுடைய முயற்சியும் தாண்டி நீங்கள் ஒரு ஒழுங்குமுறையை திட்டமிடலை மேற்கொள்ளணும். ஆனால் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட விஷயங்கள், நாவல் எழுதிட்டு இருக்கேன், வரலாறு எழுதிட்டு இருக்கிறேன், குழந்தைகளுக்கு எழுதிட்டு இருக்கேன், நாடகம் எழுதிட்டு இருக்கேன், திரைப்படம் எழுதிட்டு இருக்கிறேன், இணையத்தில் எழுதிட்டு இருக்கேன், ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாதது. அப்போ ஒவ்வொரு துறைக்கும் அதுக்கான தனியாக நேரம் ஒதுக்கி அதுக்கான அப்போ என்ன இருக்குன்னா உங்கள் சொந்த வாழ்க்கை என்று ஒன்று இருக்காது. எனக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கை என்று ஒன்றே இல்லை. சொந்த வாழ்க்கைங்கிறது எனக்கு இருக்கக்கூடியது நான் சாப்பிடுவது தூங்குவதை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு எல்லாமே என் எழுத்து சார்ந்த வாழ்க்கை தான். இதுக்கு நான் தயாராக இருக்கிறது கூட என்னுடைய விருப்பம். ஆனால் வீடும் தயாராக இருக்கு, என் நண்பர்களும் தயாராக இருக்கிறாங்க, உங்களை போன்ற ஊடகங்களும் இதை ஆதரவு தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க, பத்திரிகைகள் தயாராக இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை கூட பயன்படுத்திக்கிட முடியலைன்னா பிறகு நான் என்ன எழுத்தாளன்? அப்போ எனக்கு தோணும் இவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. என்னை விட அதிகம் நம்புகிறவர்கள் அதிகம் இருக்கிறாங்க. அப்போ அவர்களின் மீது வைத்த நம்பிக்கைங்கிறது நான் என்னுடைய செயல்கள் தான். அந்த செயல்கள் தேவையுள்ள ஒரு சமூகத்தில் இருந்துட்டு நான் வருஷத்துக்கு ஒன்று தான் சார் செய்வேன். எப்பயாவது ஒரு கதை எழுதுவேன்னா உண்மையில அது ஒரு அநியாயம். நான் ஒரு ஆண்டை திட்டமிடும் போது இந்த ஆண்டில் எந்தெந்த மாதங்களில் என்னென்ன பணி செய்ய போகிறேங்கிறத கூட ஒரு தொழில் முனைவோர் செய்வதை போல நான் ஒரு திட்டம் வச்சுக்கிடுவேன். படிப்பது கூட அப்படி தான் செய்வேன். படிப்பது கூட ஆதார புத்தகங்களை படிப்பதுக்கு நேரம் ஒதுக்கி தான் படிப்பேன். எனக்கான நேரம் என்பது இந்த பணிகளுக்கான நேரம் தான். இதை மற்றவர்கள் விட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் பெருசு. இதை எல்லோரும் சேர்ந்து என்னை விட்டு கொடுத்து இப்படி இயங்க வைக்கிறாங்கன்னா, இந்த சமூகமும் வீடும் மனிதர்களும் எனக்கு ஒரு மரியாதையை கொடுத்து இதை செய்ய சொல்லியிருக்காங்கன்னா அந்த இதை நான் உணரணும். ஒரு நிறைவான நேர்காணலாக மாற்றி காமிச்சிங்க. வழக்கம் போல பல்வேறு விதமான அந்த அனுபவத்தினுடைய சாரம் இத்தனை ஆண்டு கால தேடலில் இருந்து இந்த ஒரு மணி நேரத்திற்குள் எவ்வளோ தர முடியுமோ பேசும் தலைமை நிறைவாக தந்திருக்குன்னு நம்புகிறேன். நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சு. என்ன நேயர்களே, பேசும் தலைமை தனக்கே உரித்தான பாணியில் ஒரு எழுத்தாளரை, அதுவும் தமிழில் ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளரை ரொம்ப நெருக்கமாக சந்தித்திருக்கிறது, ஒரு நேர்காணலை நடத்தி இருக்கிறது அப்படின்னே நம்பலாம். இந்த ஒட்டுமொத்த பேசும் தலைமையினுடைய அடிநாதமாக, இந்த தேசாந்திரியின் தேடலின் மைய சரடாக மனிதர்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதை இணைக்கக்கூடிய அன்பு மட்டுமே இருக்கும். அதையே இன்றைய பேசும் தலைமையின் செய்தியாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.